2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு நண்பர் கேட்டார், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்றால் என்ன, அதை ஏன் நடத்த வேண்டும் என்று கேட்டார். மேலும் சில வினாக்களை கொடுத்தார். அப்படி என்றால் ஈழத்திலே பிரபாகரன் கோரிய தனி இளமா, அது போன்ற ஒரு நிலமா, அல்லது தமிழ்நாடு என்கிற இந்த அரசாங்கமா என்று கேட்டார். நான் சொன்னேன், இது மண் சார்ந்த பிரச்சனை இல்லை, இது மண்ணிற்கான விடுதலை இல்லை, இது ஒரு சமூகத்திற்கான புரட்சி, இது ஒரு சமூகத்திற்கான விடுதலை என்று. வந்தேரிகளான ஆரியர்கள் இந்திய தேசத்தை, இந்திய தேசியத்தை மறுத்து இந்து தேசியத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். இந்திய அரசியல் சாசனத்தையே அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் சனாதன தர்மத்தை இங்கே நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். அதற்கு எதிரானதுதான் தமிழ் தேசியம். அதற்காகத்தான் இங்கே எழுச்சி தமிழர் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். அப்பொழுதுதான் இது இந்த மாதிரியான ஒரு சூழலா என்று கேட்டார். இது சனாதனத்துக்கு எதிரானது, இது வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரானது, இது பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரானது, இது சமத்துவத்திற்கானது, இது புரட்சிகரமான ஒரு திட்டம், புரட்சிகரமான ஒரு சமூக அமைப்பை உருவாக்க எழுச்சி தமிழர் தன்னுடைய தியாக தலைவர் தன்னுடைய பிறந்த நாளையும் ஒரு கொள்கைக்காக, ஒரு கோட்பாட்டிற்காக அர்ப்பணித்து இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்ற போது அவர் ஒரு புரிதலுக்கு வந்தார்.